ரெஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. திமுக கூட்டணி ஆட்சியில் பங்கு உண்டா இல்லையா என்ற கூட்டணி கட்சியினரிடையே பட்டிமன்றம் நடக்கிறது. அதிமுக கூட்டணி வளர்பிறை, திமுக கூட்டணி தேய்பிறை என கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேச்சு. கிராமப்புறத்தில் 125 நாள் தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தை சீர்குலைக்கும் திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் கயத்தார் மற்றும் கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையம் முன்பு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட சார்பில் கோவில்பட்டி நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி, செல்வகுமார், வண்டானம், கருப்புசாமி, அழகர்சாமி, அன்புராஜ் ஆகியோர் முன்னிலையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசுகையில், 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணி ஆட்சியில் பங்கு உண்டா இல்லையா பட்டிமன்றம் நடக்கிறது. அதிமுக கூட்டணி வளர்பிறை, திமுக கூட்டணி தேய்பிறை. 24x7 செயல்படுது. ஆனா 24x7 நேரம் முழுக்க வாரம் முழுவதும் 24 மணி நேரம் செயல்படுது இந்த ஆட்சியில். எதுனா டாஸ்மாக் ஒண்ணுதான். இன்னைக்கு மக்கள் கூடுகின்ற இடங்களில் போதைப் பொருள் நடமாட்டம், கஞ்சா, அபின் போன்ற வெளிநாட்டில இருந்து என்னென்ன போதைப் பொருள் நமக்கு கராயின் போன்ற என்னென்ன கிடைக்கும் அது போல தமிழகத்தில் தாராளமா விற்குதுன்னா இன்னைக்கு தமிழகம் நம்பர் 1 மாநிலம் தான். ஸ்டாலின் அடிக்கடி சொல்ற மாதிரி முதலிடம் தான். எதிலே முதலிடம் சொன்னால் சட்டம் ஒழுங்கு சீரழிவிலே முதலிடம், போதைப் பொருள் நடமாட்டத்திலே முதலிடம், மக்களை ஏமாற்றியதிலே முதலிடம், மக்களை வஞ்சித்ததிலே முதலிடம், இன்னும் சொல்ல போனால் அதையும் தாண்டி கொள்ளை அடிப்பதிலே ஊழல் செய்வதிலே இந்தியாவிலே முதலிடம். எனவேதான் இன்றைக்கு தமிழக வாக்காளர் பெருமக்கள் மிக தெளிவாக தேர்தல் என்பது ஒரு சம்பிரதாயம் தான். மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற கொள்கை முழக்கத்தோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 190 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மக்களை தன்னந்தனியாக துணிச்சலாக தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே, தேர்தல் வருவதற்கு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பாகவே சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அந்த வகையில் இன்றைக்கு மக்கள் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. மக்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், நம்மை காக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தை மீட்க வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சி கட்டில வர வேண்டும். அம்மாவின் ஆட்சி செஞ்சாது கோட்டையில வந்தால்தான் நமக்கு விடிவு காலம். இந்த விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற மலையிலே தான் இன்றைக்கு இத்தனை பேர் கூட்டணி நம்மளோடு சேர்ந்திருக்கின்றார்கள். அதில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான், யாரு ஆட்சியில வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சியில நீடிக்க கூடாது என்ற வகையில தான் நம்மளோட கூட்டணி சேர்ந்திருக்கின்றார்கள். இன்னும் பாரத பிரதமர் நேரிலிருந்து அமித்ஷாலிருந்து இன்றைக்கு மத்தியில ஆளுகின்ற தமிழகத்தை, இந்தியாவை, இந்திய துணைக்கண்டத்தை இன்றைக்கு உலகத்திலே வல்லரசாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற சிறந்த பிரதமராக இருக்கின்ற மாண்புமிகு மோடி அவர்கள், இந்த மு.க. ஸ்டாலின் இருந்தால் நாடு உருப்படாது, தமிழகம் விளங்கல. எங்க விளங்கி இருக்கு இந்த 5 வருஷமா செய்யாத நீ 50 நாள் செய்ய போறியா? இன்னைக்கு ஒரு அறிவிப்பு. எனக்கு முன்னால பேசின யாராவது ஒருத்தர் சொன்னார், நம்ம ராஜபவன்ல தான் சொன்னார், எனக்கு கோடை காலம் இதுக்கு முன்னால வரலையான்ட்டு. ஏமா வருஷம் கோடை காலம் வரும், மழைக்காலம் வரும், எல்லாம் வரும். இந்த வருஷம் என்ன அவ்வளோ அக்கறை தமிழ்நாட்டு மக்கள் மேல, அவ்வளோ கரிசனம் என்ன, அவ்வளோ பாசம் என்ன பாசம் என்னன்னு கேட்டா ஒரே என்னன்னா தேர்தல் வருது. தேர்தலுக்காக இது 5 வருஷம் உங்களை ஏமாத்திட்டு கடைசி 5 மாசத்துல 5 மாசம் 50 நாள்ல 3 மாசம் கொடுக்க வேண்டிய தொகையை அவங்க சேர்த்து கொடுக்காங்களாம். 3000 சரி வச்சுக்க, 2000 கோடைகால சிறப்பு நிதி. என்ன கோடைகால சிறப்பு நிதி 5 வருஷம் எங்க போச்சு? நீ 2021 மே மாசம் கோடை காலம் தான் ஆட்சியில வந்து அந்த வருஷமே கொடுத்துருக்கணும். ஆட்சியில அமர்த்தி மக்களுக்கு நன்றி கடனாக நீ ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்திருந்தா உன்னை நாங்களும் பாராட்டுவோம், மக்களும் பாராட்டுவாங்க. அதுலயும் கொடுக்கல. 1000 ரூபாய் தரண்டு 2021 கொடுக்கல, 22 கொடுக்கல, 23 கொடுக்கல. 23 கடையில செப்டம்பர் 15 அண்ணா பேரை சொல்லி செப்டம்பர் 15 மேல 23 3 வருஷம் கழிச்சு ஒரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதா ஒரு ஆட்சியோட லட்சணம்.
அம்மா சொன்னாங்களே 20 கிலோ அரிசி தருவாங்க. ஆட்சிக்கு வந்த 3வது நாள்லயே 20 கிலோ அரிசி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு போட்ட ஒரே மகத்தான மக்கள் தலைவி முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, மிக்சி பன் கிரைண்டர் தருவாங்க. 3வது மாசமே கொடுத்தாங்க, எல்லா வீட்டு கதவு தட்டி. அதுக்கு பிறகு தகுதி உள்ள பெண்களுக்கு தகுதி இல்லாத பெண்கள் அம்மா சொன்னாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, அத்தனை நான் முதலமைச்சர் வந்த பிறகு எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுதான் சொல்லி அத்தனை வீட்டு கதவை தட்டி மிக்சி பன் கிரைண்டர் கொடுத்த முதலமைச்சர் அம்மா. பிறகு தாலிக்கு தங்கம் அம்மா இருக்கும்போது அரைப்பொருளை கொடுத்தாங்க. அடுத்து நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு பொண்ணு சொன்னாங்க, அம்மா நம்ம விட்டு மறைஞ்சிட்டாங்க. சரி, அம்மா சொன்னாங்க, அம்மா இல்லையா நம்ம கொடுக்க வேண்டியது இல்லைன்னு எடப்பாடி இருந்தாரா? அம்மா அரை பவுன் தாலி கொடுத்த தங்க திட்டத்தை 1 பவுன்ல தாலிக்கு தங்கம் 50,000 கொடுத்த ஒப்பற்ற முதலமைச்சர் எடப்பாடியா? இன்னைக்கு அந்த தாலிக்கு தங்க திட்டத்தை நிப்பாட்டிய மந்திரி நம்ம ஊர் தான், நம்ம ஊர் அமைச்சர் தான். அதுக்கு யாரு உங்களுக்கு தெரியும்? நம்ம ஊர் மந்திரி யாருமா? கீதாஜிவன். அந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா? சட்டசபையில் கூசாம பெண்கள்லாம் தாலிக்கு தங்க திட்டம் வேண்டான்ட்டாங்க, அதனாலதான் நாங்க நிப்பாட்டோம். என்னைக்காவது வேண்டானீங்களா? சொல்லுங்கம்மா, உங்க மேலதான் பழி போடுது. வந்தா கேளுங்க, நீங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல, அப்ப கேளுங்க. நீங்க நாங்க ஏமா சட்டசபையில் பேசுறீங்களாமே, நாங்க என்னைக்கு வேண்டாம்னு கேட்கணும். நீங்க கேட்காம இருக்கத்தான் உங்களுக்கு தெம்பு வருது, திராணி வருது, உங்களை ஏமாத்துறதுக்கு தைரியம் வருது. இந்த ஏமாற்று பொய் புத்தநாட்டம்னா அதுக்கு பேர திமுக தான். அந்த திட்டத்தை நிப்பாட்டாங்க, பசுமை வீடு திட்டத்தை நிப்பாட்டாங்க. 100 நாள் வேலையை இப்ப சப்ஜெக்ட் வருவோம், ஏன்னா வெயில இருக்கு. உதயசூரனுக்கு ஓட்டு போட்டா சுட்ட இருக்கின்ற சூரியனாக மக்களை வாட்டி வதைக்க என்பதுதான் நேதி. இந்த மக்களுக்கு வெயில் வந்துச்சுன்னா நிழலை தேடி ஓடுவோம். நிழல்ல எங்க ஓடுவோம்? மரத்துக்கு ஓடுவோம். மரத்துல இலைகள் இருந்தாதான் நமக்கு குளிர்ச்சி கிடைக்கும். ஆக மக்களுக்கு குளிர்ச்சியான ஆட்சி, மக்களுக்கு வசந்தமான ஆட்சி தர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் இரட்டலை வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில தான் இன்றைக்கு தமிழக தேர்தல் களம் இருக்கின்றது. ஆக இந்த 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்குவாங்க. 150 நாள் ஆக்காட்டாலும் பரவாயில்ல, 100 நாளாவது ஒழுக்கமா கொடுத்தாங்களா? நான் தான் சட்டமன்றத்தில் ஒரு நேரத்தில் கேட்டேன், ஏங்க 3 மாசமா சம்பளம் கொடுக்கல, என்ன பண்ண போறீங்கன்னா, அது நீங்க வாங்கி கொடுங்க. முதலமைச்சர் எடப்பாடியார் எழுதி பேசும்போது நான் கேட்டதுக்கு மந்திரி வேற பதில் சொன்னாரு. இவரு அண்ணன் எடப்பாடியார், எங்க சம்பளம் கூட துப்பு இல்ல, நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க? 3 மாசமா அவங்க கணக்குல ஏறல. இங்க கவனிக்குமா, உங்களுக்கு தான் பேசுறேன். 3 மாசமா உங்களுக்கு கணக்குல ஏறல. எங்கள் தாய்மார்களுக்கு வேலை செஞ்சுட்டு சம்பளத்துக்காக 100 நாள் வேலைக்கு போறவங்க யாரு? அன்றாட சம்பளம் கிடைச்சு அன்றாட வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டுறவங்க தான் 100 நாள் வேலைக்கு வசதி வாய்ப்பு உள்ளவங்க போவாங்களா? நம்ம அதை நம்பி வேலைக்கு போறவங்களுக்கு 3 மாதம் சம்பளம் கொடுக்கலையே. அப்ப தாய்மார்களை வஞ்சிக்கல. சம்பளம் கொடுக்க துப்பு இல்லாம நீங்க ஏன் முதலமைச்சரா இருக்கீங்கன்னு அவங்க எந்திரிச்சு இல்ல நான் வாங்கி கொடுத்துருவோம், இல்ல கொடுத்துருவோம்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க மத்திய அரசு சொல்லி வாங்கி கொடுக்கலன்னு அவர் எடப்பாடியார் நல்ல பதில் சொன்னாரு. நாங்க மத்திய அரசுல போய் கேட்டு வாதாடி வாங்கி கொடுப்போம். தமிழ்நாட்டு மக்கள் நாங்க ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் அதிமுக தான். நாங்க எதிர்கட்சியா இருந்தாலும் அதை செய்வோம். ஆனா நாங்க வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க ஏன் முதலமைச்சரா இருக்கணும், அதை விட்டுட்டு போங்கலன்னாரு. பதிலே சொல்ல உட்காந்துட்டார். இப்படி துப்பு கட்ட முதலமைச்சர். பிறகு எடப்பாடியார் தான் டெல்லியில போய் உள்துறை அமைச்சருக்கு லெட்டர், அமித்ஷாட்ட லெட்டர் கொடுத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லி அதுக்கு பிறகு நிதி வந்து அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு சம்பளமே வந்துச்சு. ஆக இந்த ஆட்சியிலே கூட உங்களுக்கு சம்பளத்தை பெற்று தந்தது, ஊதியத்தை பெற்று தந்தது யார் என்று சொன்னால் எடப்பாடியார் தான். ஆக இப்ப நாங்க சொல்லிருக்கோம், எனக்கு முன்பாக பேசிய பாரதிய ஜனதா கட்சி தோழர் அருமையா சொன்னார், இனிமேல் அதுக்கு 100 நாள் வேலை நம்ம சொல்றதே தப்பு, இதுக்கு மேல பேசணும். 125 நாள் சட்டமே கொண்டு வந்துட்டார் யாரு? பிரதமர் மோடி அவர்கள். 100 நாள் வேலை இல்லை, இப்போது அதுக்கு பேர் 125 நாள். 120 நாள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எலெக்ஷன் வரதுனால கொண்டு வரல, இந்தியா முழுமைக்கு மத்திய அரசு சட்டம் போட்டா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த சட்டம் செல்லும். ஆக இன்றைக்கு 125 நாள் என்ற வேலை திட்டத்தை மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதுல ஒரு சின்ன ஏதோ கண்டுபிடிச்சாங்க, சொல்லுவாங்கல்ல ஆடத்துக்கு ஏதாவது தெரு போனல சொன்ன மாதிரி இவங்களாலும் முடியவும் இல்லை. பேரை மாத்தினதை நாங்களும் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கல. எடப்பாடியார் அறிக்கை விட்டாரு, சட்டமன்றத்திலையும் சொன்னோம், அந்த பேரை மாற்றினா மறுபரிசீலனை சொல்லுங்க செய்யுங்க, மகாத்மா காந்தி பேரை மாற்ற வேண்டாம்னு கூட நாங்கள் சொன்னோம். கொள்கை வேறு அரசியல் வேறு, நாங்க அதை கூட சொன்னோம். ஆனா 120 நாள் திட்டத்தை நாங்க வரவேற்கிறோம். 125 நாள் சொல்லி வந்தாச்சுன்னா மக்கள் இனி பாஜக அதிமுக கூட்டணி ஆதரிப்பாங்க, ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க என்ற பயம் வந்த பிறகு நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணி பொய்யான தகவலை மத்திய அரசுக்கு எதிராக இன்னைக்கு தமிழ்நாடு வரை கண்ட அதை எடுபடல மக்கள். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆளுங்கட்சியா, நம்மளை பொறுத்தவரை நம்ம தான் ஆளுங்கட்சி. ஓல்பட்டியை பொறுத்தவரை என்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி, இன்னும் 50 நாள்ல நம்ம தான் தமிழகத்தில் ஆளுங்கட்சி. இன்னைக்கு எவ்வளவு நேரம் வெயில இருக்கீங்க, 9-10 மணிக்கு வந்தீங்க. என்ன நம்ம மீது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால்தான் நமக்கு விடிவு காலம் என்ற வகையில இன்றைக்கு இவ்வளவு திரண்டு வந்திருக்கீங்க. இறுதியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 125 நாள் மோடி அறிவிச்சிட்டாங்க, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இப்ப வராது, இன்னும் 50 நாள் பொறுக்கமா. 51வது நாள் உங்களுக்கு சம்பளம் வந்துடும். 125 நாள் 150 நாள் ஆகும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. தேர்தல் அறிக்கை நம்ம சொல்லியிருக்கோம்.
ஓய்வூதியத்தை இன்னைக்கு 3 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்காங்க. தேர்தலுக்கு ஓட்டு போட அதை வாங்கி ஓட்டு போட்டதுக்கு என்ன இடிச்சவாய்களா தமிழர்கள் ஏமாளிகளா? இல்லை. இனி 50 நாள் முடிஞ்ச உடனே நிச்சயமா முதலமைச்சர் ஆகணும். ஒரே மாசத்துல இந்த அந்த திட்டத்துக்கு பேரு இவங்க உரிமை தொகைன்னு வச்சிருக்காங்க. நம்ம குலவிளக்கு திட்டம், அம்மா பேர்ல குலவிளக்கு திட்டம் என்ற திட்டத்தை அறிவிச்சிருக்கின்றோம். 2000 ரூபாய் உங்கள் வீட்டு கதவை தட்டி வரும். இதை மாதிரி உங்க ஆட்சியில் மாதிரி பெட்டிஷனை வச்சு ஒரு ஊரா தெருத்துருவா நீங்க அலைய வேண்டியதில்லை. தகுதி உள்ள பெண்கள், தகுதி இல்லாத பெண்கள், என்ன பெண்கள்ல தகுதி உள்ள கண்டிங்க? எல்லா பெண்களும் ஒண்ணுதானம்மா, எல்லா பெண்களும் ஒண்ணுதானே. பெண்கள் நாட்டின் கண்கள்ங்காங்க, இவங்க என்ன தகுதி இல்லாத பெண்களுங்க. ஆக 2000 ரூபாய் வரும். ஓய்வூதியத்தை 500 ரூபாய் 1000 ரூபாய் அம்மாக்குனாங்க. நம்ம 2000 அறிவிச்சிருக்கோம். நிறுத்தப்பட்ட அம்மா இது தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். அம்மா இருசக்கர வாகனம் 50% மானியத்தில் கொடுத்தோம், அது மீண்டும் வரும். பசுமை வீடு திட்டத்தை நிப்பாட்டாங்க. அம்மா இல்லம் என்ற காங்கிரீட் வீட்டை கனவு திட்டமாக அல்ல நனவு திட்டமாக ஆக்க முடியும் என்றால் எடப்பாடி ஆட்சியில் தான், அம்மா ஆட்சியில் தான் நடக்கும். இப்படி சிறப்பான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றோம். கேஸ் சிலிண்டர் 3 சிலிண்டர் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இவங்க 5 வருஷம் முன்னால என்ன சொன்னாங்க? கேஸ் சிலிண்டருக்கு மாசம் 100 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். நாங்க யாருக்கா கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் முடிஞ்சு வச்சு. பெட்ரோல் டீசலுக்கு மானியம் கொடுத்தாங்களா? இல்ல. நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்களா? பண்ணல. 3வது நாள் இன்னைக்கு 3 நாளைக்கு முன்னால 5 ஊழலுக்கு நகைக்கடன் தள்ளுபடி 12 லட்சம் பேருக்கு பயனடைவார் என்று முதலமைச்சர். ஒரு முதலமைச்சராக இருந்தால் சாதாரணங்களும் போய் சொல்லக்கூடாது, ஒரு அதிகாரியே போய் சொல்ல கூடாது. ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் எப்படி சாத்தியப்படும்? இங்க மத்திய கூட்டம் துணைத் தலைவர் வந்த பெரியது கணேசன் பேங்க் சேர்மனாக இருந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, கூட்டுறவு சங்கத்தில் நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு நடைமுறையில கடன் தள்ளுபடி பண்ணணும்னா அவங்க ரெக்கார்டை எடுத்து திரும்ப அந்த ரெக்கார்டில் அவங்களுக்கு என்ன சொத்து இருக்கு, அதுல தகுதியா தகுதி இல்லையான்னு பார்க்கறதுக்கே 3 மாசம் ஆகும். 5 நாளைக்கு முன்னாடி நீ 15 நாள்ல தேர்தல் அறிவிக்க போறாங்க. 5 வருஷம் செய்யாம கடைசி 50 நாளைக்குள்ள உங்களுக்கு 5 பவுன் நகைக்கடன் தள்ளுபடினா இது சாத்தியமா? நீங்களே சொல்லுங்க, முடியுமா? அப்ப எப்படி ஏமாற்றுக்காரவர்கள், ஒரு ஏமாற்றுக்கார முதலமைச்சர் மக்களை ஏமாற்றுகின்றவர்களை நம்ம ஆட்சியில் இருக்கவே விடக்கூடாது என்பதை நீங்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிஞ்சு வச்சு இனிமே அவங்கள பேசி நம்மளுக்கு தொண்டை தண்ணி உங்களுக்கு வெயிலில் காஞ்சி உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு சுட்டு இருக்கின்ற சூரியனாக 5 வருஷம் காஞ்சது போதும். எனவே ஆமா கிரஸ் அதெல்லாம் கனிம வள கொள்ள, டாஸ்மாக் கொள்ளதான் அவங்களுக்கு சகஜம் தானே. இனிமேல் அதுக்கு காலம் கடந்து போச்சு. அதுக்கெல்லாம் இனிமேல் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, இந்த கனிம வள கொள்ளைக்கு, டாஸ்மாக் ஊழலுக்கு, அமைச்சர்கள் செய்த கொலைக்கு இடி அமலாக்கத்துறை மூலமாக நோட்டீஸ் வராத மந்திரிகளே கிடையாது. இந்த அமைச்சர்கள் ஒரு மந்திரி 470 நாள் இருந்தது பெருமையா பேசுறாங்க. ஒரு அமைச்சர் 470 நாள் ஜெயிலில் இருந்த வரலாறு இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ் தாய் நிர்மலா சீதாராமன் என்பது கூறி இப்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம வீட்டு தயவுசெய்து மாவட்ட நிர்வாகிகள், அந்தந்த கட்சி மாவட்ட கூட்டணி கட்சி மாவட்ட நிர்வாகிகள் மேடைக்கு